வணக்கம். நான் உங்கள் விவசாயி கோகுல். நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி தக்காளியும் கத்திரிக்கை நாற்றும் நம்ம நடவு செய்ய போகிறோம். ஆல்ரெடி விதை போட்டிருந்தோம். விதை மழையில் அழுகி போயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ கடையில் வாங்கினோம் தான் இப்போ நட போகிறேன். நடவு செய்கிறதுக்கு முன்னாடி மண்ணை பக்குவப்படுத்துறதுக்காகவும் பாத்தி பிடிக்கிறதுக்காகவும் மண்ணை ஒரு வாட்டி நல்லா வீடர் வச்சு ஓட்டிக்கிட்டேன். அப்புறமா நம்ம குட்டி பையன் ரொம்ப ஆசைப்பட்டான் வீடர் மிஷின் ஓட்டி பார்க்கணுன்னு. அவனுக்கு ஒரு வாட்டி வீடு மிஷின் நானே பிடிச்சி அவன் கூட ஓட்டி பழக சொல்லி கொடுத்தேன். இந்த வயசுல இருந்தே நம்ம விவசாயத்தை சொல்லிக் கொடுக்கும் போது சிறிய பசங்க சின்ன பசங்க சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அழகா நம்ம வீடு வச்சு பாத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த இந்த வேலைலாம் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு முன்னாடி அரை நாளுக்கு மேலே ஆகும். இப்போலாம் ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர்லேயே வேலை முடிஞ்சிடுது வீடு மிஷின் வாங்கினதுக்கு அப்புறமா. ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே சாமியை கும்பிட்டுப்பேன். மண்ணை தான் நம்மளுக்கு சாமி. அந்த தெய்வத்தை நம்ம வணங்கி தான் எப்பயுமே நம்ம ஆரம்பிக்கணும். என் தங்கச்சி ஆசைப்பட்டா. இவ தான் நம்ம சேனலோட கேமராமேனும் கூட. இவ இன்னைக்கு நாற்று நடணும்னு ஆசைப்பட்டா. அவளோட ஆசைக்காக ஒரு 2 பாத்தி நட்டா. இவ பேர் ரம்யா. இவ தான் நம்ம சேனலோட கேமராமேன். இவ நம்ம தோட்டத்தோட குட்டி நாய்க்குட்டி. அவளோட பேர் லக்கி. பின்னாடி நம்ம வேலைன்னு இருக்காரு. நம்ம குட்டி பையனுக்கு எப்படி நாற்று நடணும்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த வயசுலேருந்தே அவனுக்கு பள்ளிக்கூடம் போது விவசாயத்து மேலே அவனுக்கு ஒரு ஆர்வம் அதிகமாகும். எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி என்னோட வேலையை நானே பார்ப்பேன். அது எனக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். இல்லை அதில் எதனாச்சும் குறைகள் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் அதை எப்படி கரெக்ட் பண்ணலான்னு பார்ப்பேன். இன்னைக்கான தோட்ட வேலைகள் முடிஞ்சது. நன்றி, வணக்கம்.